ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுவையான மணக்க மணக்க சூப்பரான சாம்பார் பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு 6 மாதத்துக்கிட்ட கெட்டு போகாதுங்க. ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா விதமான காய்களுக்கும் சாம்பாருக்கும் நம்ம சேர்த்து செய்யலாம். சுவையும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சாம்பார் பொடி செய்யறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். சில பேர் குண்டு மிளகாயில் செய்வாங்க. நான் இன்றைக்கி நீட்ட மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாயில் காம்பெல்லாம் நீக்கிட்டு குறைஞ்சது ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு நாள் காய வைங்க போதும். சுமாரான வெயிலாக இருந்தால் 2 நாள் காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்திருக்கிற 1/2 கிலோ மிளகாய்க்கு 1/4 கிலோ அளவுக்கு வரமல்லி எடுத்திருக்கேங்க. இந்த வரமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாளுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேங்க. நீங்கள் முடிஞ்சால் வெயிலில் காய வைங்க, இல்லைன்னா நம்ம இதை வறுத்து சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு இப்போ இந்த பேனில் சேர்த்துருக்கிறேன். குறைஞ்சது இந்த வரமல்லி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த வரமல்லியோட நிறம் மாறி நல்லா வறுப்பட்ட மனம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் சாம்பார் பொடி நல்ல சுவையாக மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டு உங்களுக்கு ப்ரௌன் கலரில் நிறம் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ நம்ம வரமல்லி எடுத்து இப்படி உடைக்கும் போது அப்படி நல்லா பொடிஞ்சு போகணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா போதும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு இல்லாமல் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக அதே பேனில் 50 கிராம் அளவுக்கு சீரகம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 1/2 கிலோ மிளகாய் எடுத்திங்கன்னா சேர்க்க வேண்டிய அளவு தாங்க. 1/2 கிலோ மிளகாய்க்கு 1/4 கிலோ வரமல்லி, மற்ற பொருள் எல்லாமே நான் சொல்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா செவந்து வறுப்பட்ட மணத்தோட படப்படன்னு பொரியணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேங்க. இந்த சோம்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த சோம்பு பார்த்தீங்க நிறம் மாறி உங்களுக்கு பொன்னிறமாக மாறி வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்லா வறுப்பட்ட மணம் வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் சீரகத்தோட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா 50 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாங்க. மிளகும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிளகும் நல்லா படபடன்னு பொரியணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வரமல்லி வறுக்கும் போதே 10 நிமிஷத்துக்கிட்ட வறுக்கும் போதே பேன் நல்லா சூடாக இருக்கும். அடுத்த செலவு பொருளெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் வந்து லோவுக்கு மீடியம்ல வச்சு அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த பொருளும் கருகிடக்கூடாது. கருகுனா இந்த சாம்பார் தூளோட சுவையே மாறிடும். இந்த மிளகும் நல்லா அப்படியே வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துட்டுங்க. 50 கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். நான் கடுகு கூட கொஞ்சம் உளுத்தம் பருப்போட சேர்த்த கடுகு தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெறுகு கடுகு கிடைச்சாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கடுகும் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரணுங்க. கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தாலே போதும். பேன் நல்லா சூடாக இருக்கிறனால டக்குன்னு வறுப்பட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கிற டைமில் இதுலேயும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த செலவு பொருளோட சேர்த்துக்கலாங்க. அடுத்துதான் இது கூட 25 கிராம் அளவுக்கு வெந்தயம். மற்ற பொருள் எல்லாமே 50 கிராமுங்க. வெந்தயம் மட்டும் 25 கிராம் அளவுக்கு சேர்த்தனோம்னா போதும். இந்த வெந்தயமும் நல்லா செவந்து வரணும். வெந்தயம் வறுக்கும் போது ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வரமல்லி மற்ற செலவு பொருளாக வறுக்கும்போது பேன் நல்லா சூடாக இருக்கும். வெந்தயம் டக்குன்னு செவந்து கருகிரும். அதனால் வெந்தயம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துட்டு அதையும் நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு பேனில் மாற்றிட்டு 50 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேங்க. இந்த கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இந்த பேனில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த பெருங்காயம் நல்லா அப்படியே பலூன் மாதிரி உப்பி வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது கரெக்டாக 50 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பெருங்காயத்தூள் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அழுத்துனீங்கன்னா அப்படியே உள்ள நல்லா சாஃப்டாக அழுந்தும். இந்த மாதிரி 2 கட் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். இதுவும் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த செலவு பொருளோட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் இது கூட 50 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இந்த பச்சரிசி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த பச்சரிசியும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும். படப்படன்னு பொரிய வேண்டாம். பொன்னிறமாக நல்லா வறுப்பட்டமான அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் அந்த செலவு பொருளோட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்த வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வரமிளகாய் வந்து ஒரு 3 ஈடாக சேர்த்துக்க போகிறேன். நான் 1/2 கிலோ எடுத்துருக்கறனால ஒரே ஈடாக சேர்க்காம 3 ஈடாக சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நல்லா வெயிலில் காய வச்சுருக்கோம். அதனால குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தோம்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே மொறுமொறுன்னு வறுப்பட்டு வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்தேன். வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நிறம் மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த வரமிளகாய் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். மிச்சம் இருக்க வரமிளகாய் எல்லாத்தையும் இதே மாதிரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க.
வரமிளகாயெல்லாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இதுவும் அப்படியே மொறு மொறுன்னு வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அப்போ தான் கழுவி சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அப்படியே ட்ரையாக வரணும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டு வந்திருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் செலவு பொருளோட சேர்த்துட்டு அடுத்தது இது கூட 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரே நிமிஷம் மட்டும் பெரட்டி எடுத்தோம்னா போதும். பேன் நல்லா சூடாக இருக்கும். அதான் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கல்லுப்பு வறுத்து சேர்க்கும்போது நம்ம அந்த சாம்பார் தூளில் சீக்கிரமாக வண்டெல்லாம் வராது, சீக்கிரம் கெட்டும் போகாது. இந்த வறுத்த உப்பையும் அந்த செலவு பொருளோடு சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்க்கும்போது கண்டிப்பாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு சேர்த்தோன்னா கருகிடும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா போதும். நல்லா வறுபட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் செலவு பொருளோட சேர்த்துக்கலாங்க. கடைசியாக இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் துவரம் பருப்பு ஏற்கனவே அரிசி வறுக்கும்போது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ நான் மறந்ததுனால இப்போ கடைசியாக துவரம் பருப்பு சேர்த்து இதுவும் நல்லா செவந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். எல்லா செலவு பொருளும் தனித்தனியாக வறுத்தெடுங்க. ஒட்டுக்கா நம்ம வறுத்து எடுக்கும்போது ஒன்று வறுப்படும் ஒன்று வறுப்படாமல் போகும். சாம்பார் தூள் அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது. எல்லாம் தனித்தனியாக வறுத்தெடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் சேர்த்துட்டு துளி கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடணுங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த வரமிளகாயும் நான் இந்த செலவு பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து நான் பொடியை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை அரைச்சேன்னா எனக்கு 1,4 கிலோ அளவுக்கு எனக்கு பொடி வரும். நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் மிஷினில் கொடுத்து பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு பாதி அளவு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு அளவு இனியும் தனித்தட்டில் ஆற வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான சாம்பார் பொடி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்